சொல்ற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க. கண்டிப்பா குடுக்குறேன். ஒரு பேர் வச்சு கொடுங்க. ம் ம் தாங்க. ம் என்னங்க வாங்கண்ணே. என்ன தம்பி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு ஏதோ இருக்கு? போயிட்டு இருக்கண்ணே. சரி ஓகே, ஒரு செவல் நீ வட்டு. சரிண்ணே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. எஸ். இத புடிங்க. ஸ்டால் பாத்துக்கோ, நான் வரேன். ம் தாத்தா இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த ஸ்டிக்கர் நான் புடிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. நல்லதுங்கம்மா. ஆ. ஸ்டாப் ஸ்டாப். வாங்க வாங்க, இங்க மேல அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. தண்ணி ஏதாவது வேணுமா? குடிக்கிறீங்களா? கொடுங்கம்மா. கொண்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இது வரேன் இரு. தாத்தா தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ஓபன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படியே குடிங்க. குடுங்க. தண்ணி பாட்டில இப்படி ஓரமா வச்சிருக்கேன், புடிச்சுக்கோங்க. சரிங்கம்மா. அப்புறம் இந்தாங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க. நான் பிரிச்சு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சாப்பிடுங்க. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இல்ல, போன தடவை பார்த்தப்போ ஏமாத்தி வாட்சை வித்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பார்த்ததும் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஒரு வாட்சை வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அது எதுக்கு உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. 500 கிடைக்கும். சரி, அப்போ ஒரு 4 செட் வாட்ச் கொடுங்க. அன்னைக்கு வாட்ச் மேல நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு போனீங்க. இன்னைக்கு என்னடானா 4 செட் வாட்ச் வேணும்ங்கறீங்க. நீங்க அந்த வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுல நான் மெல்ட் ஆயிட்டேன். அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இத வாங்குறேன். தர்மம் பண்றீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஹெல்ப் தான், அவ்வளவுதான். அப்படி யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாங்க. இந்த வாட்சோட ரியல் வேல்யூ தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வந்து இங்க வாங்கினாலே எனக்கு போதும். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன். என் வாட்சை எனக்கே விளக்குறியா? என்ன இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டே போறான்? மூஞ்சிய முகரையும் பாரு, நமக்குன்னே வந்து வாய்க்குதுங்க.
ஏய் பவித்ரா, பவித்ரா இங்க வா இங்க வா இங்க வா. என்ன சூர்யா? என்ன? யார் வந்திருக்கான்னு பாரு. ஏய் மாமா. ஏய் பவி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவருக்கு நம்ம அப்பான்னு தெரிஞ்சிடுச்சுன்னு தெரியக்கூடாது. ஆமால. சூர்யா இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. நம்ம அன்னைக்கு மாதிரியே தெரியாத மாதிரியே 2 பேரும் நடிப்போம். சரி சரி சரி, நீ போய் சில்லுன்னு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஐயா வாங்க. ஐயா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னையா அப்படி பாக்குறீங்க? உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சுல்ல, அதான். நான் கடைக்கு போன தடவை வந்துட்டு போய் 2 வாரம் இருக்கும்ல. இருக்கும்யா. ஆமா, பவித்ரா எங்க? பவித்ரா? பவித்ரா தானே உன் சம்சார பேரு? ஆமாங்கய்யா. பவித்ரா, பவித்ரா இங்க பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. இதோ வந்துச்சு சூர்யா. பார்த்து பார்த்து வாங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நேத்து நான் இங்க வந்திருந்தேன். நீ ஏதோ கீழே விழுந்துட்டதாவும் உனக்கு அடிப்பட்டதாகவும் சொன்னாங்களே. ஆமாங்கய்யா. பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அங்க கால் தடுக்கி விழுந்துட்டேன். என்னம்மா, புள்ளத்தாச்சி புள்ள வயிற்றுல குழந்தை இருக்கும்போது பார்த்து நடந்துக்க வேணாமா? இந்த மாதிரி நேரத்தில் வெயிட் தூக்கூடாதுல்ல? ஏப்பா சூர்யா, உன்னை நம்பி தானே வந்திருக்க அந்த புள்ள. அந்த புள்ளைய நல்லபடியாக பார்த்துக்க வேணாமா? ஐயா, அவரு பொறுப்பா தாங்க ஐயா பாத்துக்கிறாரு. நான் தான் சும்மா இருக்க வேண்டாமேன்னு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். தப்புமா. இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும். ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இனிமே கவனமா இருக்கேன். அப்புறம் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் தீர்த்தமும் பிரசாதமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மருமகளும் முழுகாம தான் இருக்கா. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வாங்கிட்டு வந்தது. நீயும் பார்க்கறதுக்கு என் மருமகளாட்டமே இருக்க. இந்தா, இதை வச்சுக்க. உனக்கும் நல்லபடியா சுகப்பிரசவமாகும். வச்சு விடு. ஐயா, நீங்களே வச்சு விட்டுருங்களேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, புள்ளத்தாச்சி புள்ள அவசரப்பட்டு குனியெல்லாம் கூடாது. ஆமா, நீ கீழே விழுந்தது, உனக்கு அடிப்பட்டது, இதெல்லாம் உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? இவங்க அம்மா அப்பா ஊர்ல இல்லைங்கய்யா. எங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்பா?
உங்க அப்பாவுக்கு உன் மேல அவ்வளோ கோபமா? இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்க அப்பா மனசு சரிங்க வர மாட்டாரா? அவ்வளோ கல்லிஞ்சிக்காரரா? சச்சா, அப்படிலாம் கிடையாது. என் மாமனாருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது செஞ்சிருப்பாரு. நேரா வரலன்னா கூட எனக்காக ஒரு நிமிஷம் கண்மூடி பிரார்த்தனையாவது பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஐயா, என்ன சாப்பிட்றீங்க? இப்ப நான் சாப்பிட வரலப்பா. எனக்கு லேசா நெஞ்செரிச்சலா இருக்கு. வேணாம். ஐயா, நீங்க ஏலக்காய் போட்டு ஒரு கருப்பட்டி காஃபி குடிச்சீங்கன்னா நெஞ்சரிச்சல் எல்லாமே சரியா போயிடும். பவித்ரா, ஐயாக்கு ஏலக்காய் போட்டு ஒரு கருப்பட்டி காஃபி எடுத்துருவாங்க. ஐயா, பாத்துமா. ஐயா நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இது வந்துருச்சு. பார்த்து பார்த்து. இந்தாங்கய்யா. சூடா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா? சூர்யா, சொல்லு. நீயே சொல்லு. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பவித்ராக்கு வர வெள்ளிக்கிழமை சீமந்தம் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வரணும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும். உங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுக்கலாமே. நாங்க போய் கூப்பிட்டோங்கய்யா. ஆனா அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா அவ்வளோ கட்டாயமாவே சொல்லிட்டாரா? அவர் அப்படி சொன்னதுனால எங்களுக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அவர் மனசு காயப்படுற மாதிரி நாங்க நடந்துக்கிட்டதுனால அவர் அப்படி சொன்னாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. அது மட்டும் இல்லாம அவர் எங்களை கோவத்துல வெளியே அனுப்புனதுனால தான் இன்னைக்கு எங்களுக்குன்னு நாங்க ஒரு கடை வச்சு அதுல நான் இப்போ ஒரு முதலாளியா உட்கார்ந்துருக்கேன். நான் இப்படி சுயமா போராடி இப்படி ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது தான் எங்க அப்பாவோட விருப்பமும் கூட. அதனால நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எங்க அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்க அப்பா உங்க ரெண்டு பேர்ட்டையும் கடுமையா நடந்தும் கூட உங்களுக்கு அவர் மேல கோபமே இல்லையா? அவர் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி, நான் கிளம்புறேன். ஐயா, சீமந்தத்துக்கு வருவீங்களா ஐயா? அன்னைக்கு நான் ஊர்ல இருப்பேனான்னு எனக்கு தெரியாதுமா. அதனால நீங்க என்ன எதிர்பார்க்க வேணாம். நான் கிளம்புறேன். பார்த்து.
வரேன்ப்பா. சரி. மாமா மனசுக்குள்ள ஆசையும் பாசமும் அவ்வளோ ஒளிஞ்சிருக்கு சூர்யா. நீ அன்னைக்கு சொன்னது உண்மைதான் பவித்ரா. வீட்டுக்கு போனப்போ நம்ம கிட்ட பொய்யா நடிச்சிருக்காரு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு. ஆ, எனக்கு என்னமோ ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட மாமா தான் வந்துட்டு போயிருப்பாரோ. பவித்ரா கூட வாங்கன்னு சொல்லிட்டா நம்மளோட உழைப்பை நிறுத்திடுவோமோன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது பவி. ம். ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு சூர்யா. அவரே நம்மளை தேடி வந்து இவ்ளோ அக்கறை காட்டுறது இருக்குல்ல. வீட்ல அவரோடயே இருந்தாலும் கூட இதெல்லாம் கிடைக்காது. மாயா ஆர் மலர். வேலுச்சாமி பொன்னி. இந்த 3 பேரு தானே நினைச்சா புதுசா ராஜாராம் கேரக்டரும் உள்ள வருது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. சரி, நம்ம எதுக்கு குழப்பிக்கணும்? நம்ம டார்கெட் வேலுச்சாமி தான். ஸ்ட்ரெயிட்டா அவரையே அட்டாக் பண்ணுவோம். வேலுச்சாமி, நானே இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுல நீ உன் மருமகனை விட்டு என்னையும் என் நம்பரையும் ட்ரேஸ் பண்றியா? மிஸ்டர் வேலுச்சாமி, சௌக்கியமா? நீ அந்த பொண்ணு தானம்மா? அதே பொண்ணுதான். உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்ச பொண்ணு. சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்? எதுக்காக டெய்லி ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்னடா இது? போன தடவை ஃபோன் பண்ணப்போ பம்புனாரு, இப்போ இவ்ளோ தெனாவட்டா பேசுறாரு. குளிர் விட்டுருச்சோ? என்ன வேலுச்சாமி, ரொம்ப தெனாவட்டா பேசுறீங்க? பயம் போயிடுச்சா? நான் ஸ்ட்ரெயிட்டா போய் உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லட்டுமா? ஏம்மா, மாயாவுக்கும் எனக்கு என்ன உறவுன்னு பூச்சாண்டி கட்டுறியா? என்ன உறவு நீயே சொல்ல. என்னாச்சு இந்த ஆளுக்கு? இந்த ஆளை மிரட்டி என்ன உறவுன்னு நாம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த ஆளு பதிலுக்கு நம்மள மிரட்டுறாரே. மிஸ்டர் வேலுச்சாமி, உங்களை ஊர்ல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஊர்ல மாயாவை பார்த்தது, மாயாவை தேடி மாயா ஆபீஸ்க்கு போனது, மாயா கிட்ட கை கூப்பி நடுங்கி பேசினது எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருமா, நான் மாயாவை பார்க்க வந்ததெல்லாம் உண்மைதான். என் பொன்னியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு. 2 பேருக்கும் பிசினஸ் ரீதியா பழக்கம் இருக்கு. 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் இருக்கு. அந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம், அதையெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதுன்னு பேசுறதுக்காக அங்க வந்தேன். அதனால ஏதாவது உறவு இருக்குன்னு அர்த்தமா? சரி, தெரியும்னு சொல்றிய, என்ன தெரியும் உனக்கு? என்ன உறவு எங்களுக்கு இடையில? நீ தான் சொல்ல. ஓஹோ, இவ்ளோ தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? எங்க இருந்து வந்த தைரியம் இது? உங்க மருமக மிஸ்டர் ராஜாராம் கொடுத்த தைரியமா? அவரு சொல்லி கொடுத்த விஷயத்த கிளிப்பிள்ள மாதிரி தான் சொல்றீங்களே.
நம்ம மருமக ராஜாராம் சொன்ன விஷயத்தையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன வேலுச்சாமி, ராஜாராம் பேரை சொன்ன உடனே அமைதியாயிட்டீங்க? ராஜாராம் கிட்ட சொல்லி என் ஃபோன் நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. நீங்க சொன்ன உடனே உங்க மருமகனும் வேக வேகமா நான் யாரு, எங்க இருந்து பேசுறேன்லாம் தேடுறாரு. இந்த உண்மை தெரிஞ்சவங்க மேல அவ்வளோ பயமா வேலுச்சாமி? இந்த பாருமா, சும்மா உண்மை தெரியும்னு என்னை பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லு. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் மிஸ்டர் வேலுச்சாமி? நான் நேர போய் பொண்ணுகிட்டே இந்த விஷயத்த சொல்றேன். இல்ல மலருங்கிற பேர்ல இருக்காங்களே மாயா, அந்த மாயா கிட்ட சொல்றேன். எனக்கு சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்ன சொல்லட்டுமா? பூஜா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது மேடம், அது வந்து உனக்கு எதுக்கு இப்படி வேர்க்குது? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அது மேடம், அதுவும் இல்லாம யார்கிட்டயோ கொஞ்சம் குரலை மாத்தி பேசின மாதிரி இருந்துச்சே. கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால குரல் மாறி இருக்கு மேடம். அதெல்லாம் சரி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் அம்மாவுக்கு ஒருத்தன் பணம் தரணும் மேடம். பணம் தராம ஏமாத்திட்டு இருந்தான். அதான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு மாயான்னு என் பேரை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சே. அது உங்க பேரை சொல்லி மிரட்டினா பயப்படுவான்னு உங்க பேரை யூஸ் பண்ண மேடம். பூஜா, இங்க பாரு, பொன்னி உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனப்போ நீ தங்கறதுக்கு இடமே எதுவுமே இல்லாம இருந்த. அதுவும் இல்லாம எனக்கும் உனக்கும் ஒரே எதிரி அந்த பொன்னி. அதனால நீ எனக்கு யூஸ் ஆவேன்னு தான் உன்னை என் கூட வச்சிட்டு இருக்க. ஆனா நீ என்ன யூஸ் பண்ணிட்டு போலான்னு நினைக்காத. இன்னொரு தடவை என் பேரை யூஸ் பண்ணி வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது மேடம், இனிமே பண்ண மாட்டேன். எனக்கே ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இருக்கிறது பத்தாதுன்னு நீ எனக்கு புதுசா எதுவும் பண்ணி வைக்காத. உன் பேரை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கல மாயா. உன் பேரை எப்படி அழிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அழிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறேன்.